ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். திருச்சியில திருப்பட்டூருங்கிற கோவில் ரொம்பவே சிறப்பு மிக்க பிரம்மா திருக்கோவிலுங்க. அது பிரம்மாவுக்கு முன்னாடி நம்ம ஜாதகம்லாம் எடுத்துட்டு போயிட்டு வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம தலையிலத்தே மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோவில் ரீச் பண்ணிட்டோம். முன்னாடியே வெளியிலேயே விளக்கு எல்லாம் ஏத்திட்டு நம்ம உள்ள போக போறோம். வெளியில ஒரு பலகையில நம்ம வேண்டுதல் ஒண்ணுக்கும் எத்தனை விளக்கு ஏத்தணும் அப்படிங்கறத டீட்டெயிலா கொடுத்திருந்தாங்க. அதுபடி விளக்கு ஏத்திட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சிவலிங்கத்தை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரம்மாவையும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். கோவில்ல இப்ப கட்டட திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. 7 o'clock ஆயிட்டனால கும்பல் அளவா இல்ல, அதனால உடனே போய் பார்த்துட்டோம். இந்த கோவிலோட சிறப்பம்சமா எதை சொல்றாங்கன்னா, இங்க மகிழ மரம்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் இந்த மரத்துக்கு கீழே தான் சிவபெருமான் பிரம்மாவுக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததா சொல்லப்பட்டது. பிரம்மனும் சிவபெருமானும் சேர்ந்திருக்க கோயில்கள்ல மிக அரிதான கோயில்கள்ல இந்த கோயிலும் ஒண்ணுங்க. பதஞ்சலி முனிவர் போன்றவங்களோட ஜீவசமாதியும் இங்க இருக்கு. பிரம்மா அவர்கள் 12 லிங்கங்களை வடிவமைச்சிருக்காரு. அது இந்த கோயிலே நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் இந்த கோவிலோட வரலாறா சொல்லப்படுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்களே. பாய்.